வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பேரிடரில் இருந்து மக்களை பாதுகாக்க கட்சி பாகுபாடின்றி பணியாற்றுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்கவும் வேண்டுகோள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வான எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என கூறி பதவியேற்ற முதலமைச்சர். கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழக சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் அப்பாவு. துணை சபாநாயகராக கு. பிச்சாண்டி தேர்வாகிறார். முழு ஊரடங்குக்கு பின்னரும் காற்றில் பறக்கவிடப்பட்ட கட்டுப்பாடுகள். காவல்துறையினர் கண்டுகொள்ளாததால் வழக்கம் போல் சுற்றித் திரியும் பொதுமக்கள். சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு வங்கிக் கடன் பெற முத்திரை கட்டணம் ரத்து. தமிழக அரசு அறிவிப்பு. ஆட்டோ டாக்ஸிகள் சாலை வரி செலுத்த 3 மாதம் அவகாசம். தமிழகத்தில் முழு ஊரடங்கில் பழக்கடைகளுக்கும் அனுமதி. நாட்டு மருந்து கடைகளும் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 30,000 நெருங்கியது ஒருநாள் கொரோனா தொற்று. திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் நுரையீரல் தொற்றால் 14 பேர் உயிரிழந்த சோகம். நாடு முழுவதும் மெல்ல மெல்ல குறைந்து வரும் தினசரி கொரோனா பாதிப்பு. தெலுங்கானா மாநிலத்தில் 10 நாள் முழு ஊரடங்கு அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன ஆயுத குழுக்கள் இடையிலான மோதலால் பதற்றம். தாக்குதலை கைவிட்டு அமைதி காக்க உலக நாடுகள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தோழமை கட்சி என்பதை கடந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இணைந்து செயல்பட வேண்டும் என்று எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா 2வது அலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான பணியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் தேர்தல் களத்தில் வெவ்வேறு கூட்டணிகளில் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக களம் கண்டிருந்தாலும் மக்கள் நலன் காப்பதில் கட்சி பாகுபாடின்றி பணியாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு உதவிகளை செய்வதுடன் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தொய்வு இருந்தாலோ, படுக்கை வசதி, ஆக்சிஜன், மருந்து தேவை ஆகியவற்றில் நெருக்கடி இருந்தாலோ அரசின் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைந்து திரும்ப ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தோழமை கட்சி என்பதை கடந்து மக்களின் பிரதிநிதிகளாக பணியாற்றுவோம் என்று மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் செவ்வாய்க்கிழமை கூடியது. முதல் கூட்டத்தொடரில் இடைக்கால சபாநாயகர் கு. பிச்சாண்டி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பேரவை நிகழ்வை திருக்குறள் வாசித்து தொடங்கி வைத்து பேசிய கு. பிச்சாண்டி மக்கள் மனதில் இடம்பெற்று தேர்தலில் வெற்றி வாகை சூடியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு புகழாரம் சூட்டினார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான்
இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அவரைத் தொடர்ந்து துரைமுருகன், KN நேரு உட்பட 31 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 2 அமைச்சர்கள் கொரோனா பாதிப்பு காரணமாக பேரவை நிகழ்வில் பங்கேற்கவில்லை. தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் சபாநாயகர் தனபால், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதவியேற்றனர். எடப்பாடி K. பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை கடவுளறிய உறுதி கூறுகிறேன். இவர்களைத் தொடர்ந்து MLA-க்கள் அனைவரும் அகர வரிசையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது திமுக உறுப்பினர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எடப்பாடி பழனிசாமி, பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக சட்டமன்ற குழு தலைவர் JK மணி உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்ட பின்பு கட்சி பாகுபாடின்றி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். இதனிடையே சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட திமுகவின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான அப்பாவு மனு தாக்கல் செய்தார். இதேபோன்று துணை சபாநாயகர் தேர்தலில் கு. பிச்சாண்டி மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகராக அப்பாவும் துணை சபாநாயகராக கு. பிச்சாண்டியும் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவியேற்பு விழா புதன்கிழமை நடைபெறவுள்ளது. அப்போது சபாநாயகரை முதலமைச்சர் M.K. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சேர்ந்து இருக்கையில் அமர வைக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வுகளை அப்பாவு தலைமையேற்று நடத்துவார். இந்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். MLA-க்கள் தங்களது தொகுதி மக்களை கொரோனாவிலிருந்து காப்பதை முழுமுதற் கடமையாக கருதி செயலாற்றும்படி கேட்டுக்கொள்வதாகவும் கமல்ஹாசன் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 16வது சபாநாயகராக அப்பாவு போட்டியின்றி தேர்வாக உள்ளார். சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டசபை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு வகிப்பவர் சபாநாயகர்தான். தமிழக சட்டப்பேரவையின் முதல் சபாநாயகர் சிவசண்முகம் பிள்ளை. அவரைத் தொடர்ந்து சீபா ஆதித்தனார், PH பாண்டியன், தமிழ் குடிமகன், PTR பழனிவேல் ராஜன் உள்ளிட்டோரும் சபாநாயகர் நாற்காலியை அலங்கரித்துள்ளனர். சபாநாயகர் கட்சி சார்பற்றவராக நடந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. ஆனால் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தனது பதவிகாலம் முடியும் வரை அவர் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு, நேர அளவை முடிவு செய்யக்கூடியவர் அவர்தான். அமைச்சர்கள் மற்றும் MLA-க்களின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவை குறிப்பில் பதிவிடுவதற்கும் அதை நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். சட்டமன்ற விதிகளை மீறி நடக்கும் உறுப்பினர்களை தற்காலிகமாகவோ கூட்டத்தொடர் முழுவதுமாகவோ கலந்து கொள்ள தடை விதிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது. சட்டமன்றத்தின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில் எந்த உறுப்பினராவது நடந்து கொண்டால் அது குறித்து விளக்கம் கேட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சபாநாயகருக்கு உரிமை உண்டு. ஒருவேளை உறுப்பினரின் பதில் திருப்தி அளிக்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் உள்ளது. 1985 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை சட்டப்பேரவையின் தலைவராக இருந்த PH பாண்டியன் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் உள்ளது என்பதை பரவலாக அறியச் செய்தவர். அரசியல் சாசன நகலை எரித்ததாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேரை கூண்டோடு தகுதி நீக்கம் செய்தார் PH பாண்டியன். மேலும் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சட்ட நுணுக்கங்களை எடுத்துரைத்தார். முந்தைய ஆட்சியில் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என ஆளுநரிடம் புகார் அளித்த TTV தினகரனின் ஆதரவு MLA-க்கள் 18 பேரை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார் அப்போதைய சபாநாயகரான தனபால். சபாநாயகரின் முடிவுக்கு எதிராக 18 பேரும் நீதிமன்றத்தை நாடிய போதும்
சபாநாயகரின் தகுதி நீக்க உத்தரவு செல்லும் என்றே தீர்ப்பு வந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் போலி தன்மைக்காக நினைவு கூறப்படுவார்கள் என பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருந்தொற்றை முறையாக கையாளவில்லை என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவருக்கு ஜே.பி. நட்டா எழுதியுள்ள கடிதத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தடுப்பூசி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் இவ்வாறு அறிவிக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியை கிளப்புவதோடு அரசியலுக்காக நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசி வருவதாகவும் காங்கிரஸை நட்டா சாடியுள்ளார். கோவாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ ஆக்சிஜன் கசிந்து அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. மர்ம கோவாவில் அமைந்துள்ள தெற்கு கோவா மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் சேமிப்பு கலனில் வேறு வாகனத்திலிருந்து மருத்துவ ஆக்சிஜனை நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கசிவு ஏற்பட்டதால் அந்த இடமே வெண்புகை மண்டலமாக மாறியது. ஆனால் உடனடியாக கசிவு சரி செய்யப்பட்டதாகவும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் வழங்குவது இனி சாத்தியமில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் கேரளாவில் தற்போது 4 லட்சம் பேர் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 15ஆம் தேதிக்குள் அந்த எண்ணிக்கை 6 லட்சமாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேவை அதிகரிக்கும் என்பதால் கேரளாவில் உற்பத்தியாகும் 219 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜனையும் தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என பிரதமருக்கு வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய சூழலில் நாள் ஒன்றுக்கு 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை தமிழகத்திற்கு கேரளா வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றாளர்களுக்காக சென்னை மீனம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள சித்தா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 140 படுக்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சித்தா சிகிச்சை மையத்தில் 70 படுக்கைகள் சித்த மருத்துவத்திற்கும் 70 படுக்கைகள் அலோபதி மருத்துவத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கபசுர குடிநீர், அமுக்ரா சூரண மாத்திரை, தாளிசாதி சூரணம் உள்ளிட்டவை கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் 12 சித்தா சிகிச்சை மையங்களை திறக்க அரசு முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே சென்னை வியாசர்பாடியில் முதல் சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீனம்பாக்கத்தில் 2வது சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தானியங்கி மூலம் முகக்கவசம் வழங்கும் இயந்திரத்தை சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. இன்ஸ்டாகுட் டெக்னாலஜி சொல்யூஷன் எனும் அந்த நிறுவனம் தயாரித்துள்ள இயந்திரத்தில் ₹5 செலுத்தினால் முகக்கவசம் தானாக வந்து விழும். சென்னை கோயம்பேடு, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இடங்களில் இந்த இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. முகக்கவசத்தை மற்றவர்களின் தொடர்பில்லாமல் தானியங்கி இயந்திரத்தில் பெறுவதன் மூலம் தொற்று பரவுதலை மேலும் குறைக்க முடியும் என தனியார் நிறுவன ஊழியர்கள் கூறுகின்றனர். இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதே நம்ம கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இதை நிறைய இடத்துல இதை ரீச் பண்ண முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா முழுக்கமும் நம்ம கொண்டு போக முடியும். நமக்கு இது ப்ரைவேட் பீப்புளும் இது 22,000 தான் இதோட ப்ரைஸு. ஸோ அவங்களும் இது வியாபார ரீதியாக இதை பயன்படுத்த முடியும். தென்கிழக்கு அரபிக்கடலில் வரும் 16ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடலில் 14ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புயல் உருவானால் வடமேற்கு பகுதியில் நகர்ந்து கிழக்கு மத்திய அரபிக்கடலில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம், கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அரபிக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் வரும் 14ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பொழியும் எனவும் பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆவினில் பால் உபப்பொருட்கள் விற்பனையில் முறைகேடு செய்த புகாரில் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை ஆவினில் முறைகேடுகள் நடப்பதாக ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு புகார்கள் கிடைத்துள்ளன. முதற்கட்ட விசாரணையில் அதற்கான முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து சென்னை ஆவின் துணை பதிவாளர் தலைமையிலான அலுவலர்கள் குழுவினர் கடந்த 10 நாட்களாக தணிக்கையில் ஈடுபட்டார்கள். அதில் 13.71 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உதவி பொது மேலாளர்கள் கிருஷ்ணன், சேகர், மேலாளர் மணிகண்டன் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்க நெய் அனுப்பியது, வெளிச்சந்தையில் நெய், வெண்ணெய் போன்ற பால் உபப்பொருட்களை விற்பனை செய்தது உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடந்ததாக தெரியவந்திருக்கிறது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கோவில்பட்டி நகரில் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் இனா மணியாச்சி மந்தித்தோப்பு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. கடும் வெப்பத்தினால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த கோடை மழை சற்று குளிர்ச்சியை கொடுத்தது. தமிழகத்தில் இயக்கப்படும் அரசு நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல்லை சேர்ந்த தனியார் பேருந்து நிறுவனம் ஒன்று பெண்களுக்கு வெறும் 2 ரூபாய் டிக்கெட் என்று அறிவித்திருக்கிறது. மு.க.ஸ்டாலின் முதல்வரானதும் முதலில் போட்ட 5 கையெழுத்துகளில் ஒன்று பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம் என்பது. இந்த அறிவிப்பை அடுத்து பெண்கள் அரசு பேருந்துகளை நோக்கி செல்ல அவர்களை மீண்டும் வரவழைக்க கட்டணச் சலுகை வழங்கியிருக்கிறது நாமக்கல்லைச் சேர்ந்த தனியார் பேருந்து நிறுவனம். நாமக்கல் மோகனூர் இடையே பேருந்து இயக்கும் SMR நிறுவனம் தங்கள் பேருந்தில் வெறும் 2 ரூபாய் மட்டும் செலுத்திவிட்டு பெண்கள் பயணிக்கலாம் என்று அறிவித்தது. இந்த திட்டத்தை 2 நாள் அமல்படுத்திய நிலையில் ஊரடங்கு போடப்பட்டது. ஊரடங்கு நிறைவுக்கு வந்த பின்னர் மீண்டும் திட்டம் தொடங்கும் என்று பேருந்து நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை 1 டோஸ் செலுத்திக் கொண்டாலே கொரோனாவால் உயிரிழக்கும் அபாயம் 80% வரை குறைவதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் புதிய அறிகுறிகளுடன் தொற்று உறுதியானவர்கள் மற்றும் தொற்று ஏற்பட்டு 28 நாட்களுக்குள் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் உடல்நிலையுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் முதல் அஸ்ட்ராஜெனகா டோஸ் 80% அளவிற்கும் 2வது டோஸ் 97% அளவிற்கும் உயிரிழப்பு அபாயத்தை குறைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடுப்பூசியால் இங்கிலாந்தில் இதுவரை 10,000 உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஜினி திரைப்பட தயாரிப்பாளர் சேலம் சந்திரசேகரன் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 59. சேலம் அழகாபுரம் பகுதியில் வசித்து வந்த திரைப்பட தயாரிப்பாளர் சந்திரசேகரன் கடந்த வாரம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் சுள்ளான், பிப்ரவரி 14, கஜினி, சபரி, கில்லாடி உள்ளிட்ட படங்களை சரவணா கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தயாரித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக திரைப்பட தயாரிப்பு பணியில் ஈடுபடாமல் இருந்தார். இந்தியன் 2 படத்தின் தாமதத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனமான லைகா தான் காரணம் என இயக்குநர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பு பணிகளை முடித்துக் கொடுக்காமல் வேறு படங்களை இயக்க இயக்குநர் சங்கருக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் இயக்குநர் சங்கர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் படத்தின் பட்ஜெட் தொகையை 270 கோடியிலிருந்து 250 கோடியாக லைகா நிறுவனம் குறைத்ததாலேயே படப்பிடிப்பு பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் கமலுக்கு மேக்கப் அலர்ஜி ஏற்பட்டது, படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட கிரேன் விபத்து, கொரோனா ஊரடங்கு போன்றவைகளாலும் படப்பிடிப்புக்கு தாமதம் ஏற்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே பட தயாரிப்பு பணிகளில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு தான் பொறுப்பல்ல என கூறி இயக்குநர் சங்கர் லைகாவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அதில் கூறியிருந்தார். இதனை படித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் 2வது நாளாக ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் நெல்லை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்கள் வழக்கம் போல் நடமாடி வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தடுக்க போலீசார் முக்கிய சாலைகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேம்பாலங்களில் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்துக்கு தடை விதித்துள்ளனர். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வெளியில் சுற்றுபவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். அத்தியாவசிய பணிக்கு செல்வோரால் சாலையில் வாகன போக்குவரத்து ஓரளவு காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொது முடக்கத்தை மீறி வாகனங்கள் அதிக அளவு சென்றன. நண்பகல் 12 மணி வரை காய்கறிகள் வாங்க அனுமதிக்கப்படும் நிலையில் மார்க்கெட் பகுதியில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் காணப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், லாரிகள் ஓடவில்லை. பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடின. காய்கறி, மளிகை கடைகள் என தளர்வுகள் அளிக்கப்பட்ட கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரம் மட்டுமே திறந்திருந்தன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி 2 சக்கர 4 சக்கர வாகனங்களிலும் மக்கள் செல்லும் நிலையில் சரக்கு லாரிகளும் வழக்கம் போல இயங்கின. ஆட்டோக்களிலும் அதிக அளவில் மக்கள் பயணம் மேற்கொண்டனர். திருச்செந்தூரின் முக்கிய வீதிகளை ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணித்தனர். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வெளியே சுற்றுபவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் இந்நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வழக்கம் போல பணிக்கு சென்று வருகின்றனர். வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தாலும் வாகன போக்குவரத்து வழக்கம் போல் உள்ளது.
நெல்லையில் இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களில் ஏராளமானோர் பயணிப்பதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை செயல்படுத்த 1124 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமரா மூலமாக போலீசார் கண்காணித்து வருகின்றனர். சீர்காழியில் கொரோனா கட்டுப்பாடுகளை மதிக்காமல் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். இதனால் நகர்ப்பகுதி வழக்கம் போல கூட்டம் நிறைந்து காட்சியளிக்கிறது. அத்தியாவசிய பணிக்கு செல்வோரை தவிர மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பொள்ளாச்சியில் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் அங்கு 100 விழுக்காடு அளவுக்கு முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலை உள்ளது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு மக்களும் வியாபாரிகளும் வராததால் பூ மார்க்கெட்டே வெறிச்சோடியது. இதன் காரணமாக பூக்கள் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 300 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ மல்லிகை பூ தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சுப நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் பூக்களின் தேவை குறைந்துள்ளதால் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் தோட்டத்தில் விளைந்த பூக்களை விவசாயிகள் பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டனர். திருவிழாக்கள் உள்ளிட்ட விழாக்களை தடை செய்ததினால் இந்த பூ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பூ விவசாயிகளையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும். இதனிடையே தமிழகம் முழுவதும் 2வது நாளாக கொரோனா நிவாரண நிதி பெறுவதற்கான டோக்கனை ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1120 ஊழியர்கள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகித்தனர். அங்கு நேற்று ஒரே நாளில் 3 லட்சம் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொரோனா நிவாரண நிதி டோக்கன் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். காய்கறி பூக்கள் விற்பனை செய்ய நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டதை போன்று பழ வியாபாரமும் மேற்கொள்ளலாம். ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகளில் பிற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு நாள் மட்டும் குறைந்த அளவிலான பணியாளர்களுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் இயங்குவதில் ஏற்படும் சிக்கல்களுக்கு உதவும் வகையில் 24 மணி நேரமும் செயல்படும் சேவை மையம் அமைக்கப்படும். சென்னையில் உள்ள தொழில் வழிகாட்டி மைய அலுவலகத்தில் இந்த சேவை மையம் இயங்கும். ஆங்கில மருந்து கடைகள் இயங்க அளிக்கப்பட்ட அனுமதியை போன்று அதே நிபந்தனைகளுடன் நாட்டு மருந்து கடைகள் இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கங்கை ஆற்றில் மிதந்து வந்த 100க்கும் மேற்பட்ட சடலங்கள். பிரபல காமெடி நடிகர் நெல்லை சிவா மரணம். கிணறு காணாமனு ஒரு கேஸ் ஆடும். அதாண்டி கேஸ் போதும்டா. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. மட்டுமல்ல, ஏரோசால்கள் எனப்படும் பெரிய நீர்த்துளிகள் மூலமாகவும் பரவக்கூடும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் தும்மும் போது, இருமும் போது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரே நாளில் நுரையீரல் தொற்று காரணமாக 14 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளதால் பெரும்பாலான மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் பூந்தமல்லியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் நசரத் பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் அணுகியுள்ளனர். நாள் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வீதம் 5 நாட்களுக்கு 1,50,000 ரூபாயையும் படுக்கை விரிப்பு மற்றும் தலையணைக்காக 10,000 ரூபாயையும் சேர்த்து 1,60,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் பணத்தை எடுத்து வருவதற்குள் வேறொரு நபரை அனுமதித்துள்ளனர். இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட படுக்கைக்கு தட்டுப்பாடு என்ற நிலையை தாண்டி சாதாரண படுக்கைகளே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு 10 ஆம்புலன்ஸுகளில் வந்த நோயாளிகள் படுக்கை கிடைக்காமல் ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்கும் சூழல் நிலவியது. இதேபோன்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் திங்கட்கிழமை இரவு ஆக்சிஜன் வசதி மற்றும் சாதாரண படுக்கை முழுவதும் நிரம்பிவிட்டதால் நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் படுக்கைக்காக காத்திருந்தனர். மூச்சு திணறல் காரணமாக நோயாளிகள் சிலர் மயக்கமடைந்தனர்.
இதனிடையே திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரே நாளில் நுரையீரல் தொற்று காரணமாக 14 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக 15ற்கு மேற்பட்டோர் திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட நிலையில் முடிவு வருவதற்குள் அடுத்தடுத்து 14 பேர் உயிரிழந்தனர். நேற்று காலையில 7 மணில இருந்து இன்னைக்கு காலையில 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 பேர் உயிரிழந்திருக்காங்க நுரையீரல் தொற்று காரணமா திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நுரையீரல் அந்த மற்ற கேஸுகள்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, மற்ற அந்த டெத்துகள் இருக்கும். கோவிட் பாசிட்டிவ் ஆகி டெத் ஆகல. கோவிட் பாசிட்டிவ் ஆகி நுரையீரல் தொற்றால டெத் ஆகல. சரி சரி. இப்ப நமக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் கரெக்டா இருக்கா சார்? தட்டுப்பாடு எதுவும் இல்லையே? ரொம்ப நெக்ஸ்ட். இந்நிலையில் தஞ்சாவூரில் இருந்து 5000 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வந்தடைந்தது. நெல்லை மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்து வரும் நிலையில் கூடுதல் ஆக்சிஜன் கொண்டுவர பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் நோயாளிகளை கடைசி நேரத்தில் சிகிச்சைக்கு அழைத்து வருவதாலேயே உயிரிழப்புகள் நிகழ்வதாக மருத்துவக் கல்லூரி டீன் அல்லி தெரிவித்தார். இந்த 2வது அலையில எல்லாமே குறைஞ்ச வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் லேட்டா வர்றாங்க. மெயின் காரணம் இப்போ டெத் அதிகமாகிறதுக்கு மெயின் ரீசனே அவங்க லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரதான். சேலத்தில் தனியார் மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கந்தசாமி உயிரிழந்தார். ஆனால் மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததே கந்தசாமி இறப்பிற்கு காரணம் என கூறி அவரது நண்பர் காமராஜர் மகாத்மா காந்தி சிலை முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் தடுப்பூசி முகாம்கள் 40லிருந்து 50ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. தொண்டை மண்டல ஆதீன மடம் உள்ளிட்ட இடங்களில் புதிதாக தடுப்பூசி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த சங்கீதா 24 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓவியம் வரைந்து வருகிறார். செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணிக்கு ஓவியம் வரைய தொடங்கிய அவர் புதன்கிழமை காலை 7:30 மணி வரை ஓவியம் வரைந்து கொண்டிருப்பார். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து ஆட்சியர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் கங்கை மற்றும் யமுனை ஆகிய புனித நதிகளில் 100க்கும் மேற்பட்ட மனித உடல்கள் மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் கங்கோத்ரியில் உருவாகி உத்தரப்பிரதேசத்தை கடந்து பீகாரின் பக்சர் மாவட்டத்தில் இருக்கும் சவுசா என்ற கிராமத்தை ஒட்டி பயணிக்கிறது கங்கை நதி. இந்த நதியில் கடந்த 2 நாட்களாக 100க்கும் அதிகமான உடல்கள் மிதந்து வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட அதிகாரிகள் அந்த உடல்கள் அனைத்தும் வெளியூர்களிலிருந்து நதியில் மிதந்து வந்ததை உறுதி செய்தனர். மேலும் கொரோனாவில் உயிரிழந்தவர்களின் உடலாக இருக்கலாம் என சந்தேகித்த அதிகாரிகள் இது தொடர்பாக தலைமை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். கங்கை நதியில் மிதந்து வந்த உடல்கள் அனைத்தும் அழுகிப் போயிருந்ததால் 5 முதல் 7 நாட்கள் வரை நீரில் இருந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் உடல்களை ஆற்றில் வீசும் வழக்கம் இல்லை என்பதால் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி அல்லது பிரக்யராஜில் இருந்து உடல்களை கங்கையில் வீசியிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். கங்கையில் மிதந்து வரும் உடல்களை நாய்கள் சுற்றி சுற்றி வருவதை காண முடிகிறது. அவற்றை நாய்கள் தின்றுவிட்டால் அதன் மூலம் தங்கள் பகுதியில் கொரோனா பரவும் என அஞ்சும் சவுசா கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் இறந்த ஒருவரின் உடலை தகனம் செய்ய சுமார் 40,000 ரூபாய் வரை செலவாவதாக கூறப்படுகிறது. இதற்கு வழியில்லாத ஏழை எளிய மக்கள் இறந்த தங்களது உறவினர்களின் உடல்களை கங்கை நதியில் வீசிவிடுவதாகவும் இறுதி சடங்கிற்கான விறகு விலையை குறைத்தால் மட்டுமே இந்த நிலையை தடுக்க முடியும் என்றும் பீகார் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் சுடுகாடுகளில் போலீசார் பாதுகாப்பை அதிகப்படுத்தினால் சடலங்களை கங்கையில் வீசுவதை தடுக்க முடியும் என்றும் கூறுகின்றனர்.
இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமிர்பூர் நகர் யமுனா நதியிலும் 30க்கும் மேற்பட்ட உடல்கள் மிதந்து வந்துள்ளன. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் நதியில் மிதந்த உடல்களை கைப்பற்றி எரித்து வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட உடல்களில் கொரோனாவால் உயிரிழந்ததற்கான எந்தவித அடையாளங்களும் இல்லை எனவும் பிற காரணங்களால் அவர்கள் இறந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நதியில் மிதக்கும் உடல்கள் கணக்கில் காட்டப்படாத கொரோனா பாதிப்பிற்கான சான்றுகள் என காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 110 கோடி ரூபாய் நிதியுதவியை ட்விட்டர் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜாக் பேட்ரிக் டோர்சி, கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் 3 அமைப்புகளுக்கு நிதியுதவியை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி கேர் என்ற அமைப்புக்கு 73 கோடி ரூபாயும், எய்ட் இந்தியா, சேவா இன்டர்நேஷனல் அமைப்புகளுக்கு தலா 18 கோடியே 50 லட்சம் ரூபாயும் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர்கள், வெண்டிலேட்டர்கள் போன்றவை வாங்கப்படும் என்றும் ஜாக் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். பீகாரில் சாலையோரம் நீண்ட நேரம் காத்திருந்த கண் தெரியாத நபருக்கு உணவு வழங்கிய காவலரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் கண் தெரியாத நபர் ஒருவருக்கு சிவகுமார் சௌத்ரி என்ற காவலர் உதவினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காவலர், அந்த நபர் நீண்ட நேரமாக அமர்ந்திருந்ததை பார்த்து அவருக்கு தன்னிடமிருந்த உணவை வழங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சாலையை கடந்து அவரை அழைத்து வந்து உணவும் தண்ணீரும் கொடுத்து மீண்டும் அழைத்துச் சென்று விட்டதாக தெரிவித்தார். கொரோனா பேரிடரை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலத்தின் பொருளாதாரம் மீண்டெழுவதற்கு சிரமப்பட்டு வரும் நிலையில் பேரிடரை எதிர்கொள்ள அரசு கூடுதலான நிதி ஆதாரங்களை செலவிட வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் முனைப்பான முயற்சிகளுக்கு இயன்ற உதவியை அனைவரும் செய்ய வேண்டும் என்றும், இத்தகைய இடர்பாடுகளே மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்தவா தெரிவித்துள்ளார். இதனால் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுப்பதாகவும், செலவினங்கள் குறித்த விவரங்கள் பொது வெளியில் வெளியிடப்படும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த நன்கொடைகளுக்கு வருமான வரிச்சட்டம் பிரிவு 80G கீழ் வரி விலக்கு உண்டு என்றும், வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் பெறும் நிவாரணத்திற்கு அயல்நாடு பங்களிப்பு ஒழுங்காற்று சட்டத்தின் கீழ் விலக்கு அளிக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏபி மற்றும் பி பிரிவு ரத்த வகை கொண்டிருப்பவர்கள் கொரோனாவால் எளிதில் தாக்கப்படுவார்கள் என அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. 10,000 ரத்த மாதிரிகளை கொண்டு 140 மருத்துவர் அடங்கிய குழு நடத்திய ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் ஓ பிரிவு ரத்த வகை கொண்டிருப்பவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட குறைந்த வாய்ப்பே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் எழுதிய புத்தகங்களை தலைமைச் செயலாளராக பணியாற்றும் வரை எந்த திட்டத்தின் கீழும் வாங்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணி நேரம் முடிந்த பின்பும் விடுமுறை நாட்களிலும் தனக்கு தெரிந்த தகவல்களையும் அனுபவங்களையும் வைத்து சில நூல்களை எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை எந்த திட்டத்தின் கீழும் வாங்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், இது பார்ப்பவர்களுக்கு தனது பணியின் காரணமாக திணிக்கப்பட்டிருப்பதாக தோன்றி களங்கம் விளைவிக்கும் என்பதால் இத்தகைய கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அரசு விழாக்களில் அரசு அலுவலர்கள் யாரும் தன்னை மகிழ்விப்பதாக எண்ணி தான் எழுதிய நூல்களை அரசு செலவிலோ சொந்த செலவிலோ பரிசாக விநியோகிக்க வேண்டாம் என்றும் இறையன்பு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளுக்கு வெளியிலும் தனியார் அமைப்புகளை ஒருங்கிணைத்து இலவசமாக உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஊரடங்கு முடியும் வரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியே 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்க தனியார் அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார். நோயாளிகள், அவர்களை காண வரும் உறவினர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முயற்சியை தனியார் அமைப்பு எடுத்துள்ளது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகம் முழுவதும் இதுபோன்ற முயற்சி படிப்படியாக எடுக்கப்படும் என்றார். இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இதேபோல் அனைத்து மருத்துவமனைகளிலும் இலவச உணவு வழங்குகின்ற ஏற்பாட்டினை மேற்கொள்ள முடிவெடுத்திருக்கின்றோம். படிப்படியாக இதை நிறைவேற்றுவோம் என்பதை உறுதி கூறுகிறோம். ஈஷா யோக மையம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், திமுக ஆட்சியில் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஜிஆர் நியமனம் தொடர்பாக இன்று மாலை துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில்
தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இதன்படி நேற்றைய விலையிலிருந்து 24 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 62 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இதேபோல் டீசல் விலை 29 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 87 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 4 பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற வைத்த அந்தந்த மாவட்ட கட்சித் தலைவர்களுக்கு இனோவா கார்கள் பரிசாக வழங்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என கூறியவர்களுக்கு தற்போது 4 தொகுதிகளில் வென்று தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிச்சயமாக நாங்கள் என்ன சொன்னோமோ அதை செய்வோம். 4 இனோவாக்களும் எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு கொடுக்கப்படும். கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும்போது நீட்டை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுவேன் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதற்காக தான் அப்படின்றது தான் இருக்கிறது. மதுரை அருகே உசிலம்பட்டியில் நகை தொழிலாளி தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆர்கே நகரைச் சேர்ந்த சரவணன் மனைவி பூங்கோதை 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். நகை தொழில் தொடர்பாக பல பேரிடம் கடன் பெற்றிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் காலை 10 மணி வரை அவரது வீட்டின் கதவு திறக்காத நிலையில் பக்கத்து வீட்டினர் கதவை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது சரவணன் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் 3 பேருடன் விஷம் குடித்த நிலையில் இறந்து கிடந்தார். கடன் சுமையால் குடும்பமே தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் இதனை கண்காணிக்க குழுவை நியமித்து உத்தரவிட்டது. கடந்த வாரத்தில் கண்காணிப்பு குழுவினர் மேற்கொண்ட ஆய்வுக்கு பின்னர் ஆலைக்கு மின்சார விநியோகம் செய்யப்பட்டது. தற்போது ஆக்ஸிஜன் தயாரிப்பதற்கான சோதனை தொடங்கிய நிலையில் கண்காணிப்பு குழுவினர் மீண்டும் ஆய்வு நடத்தினர். ஆக்ஸிஜன் தயாரிப்பு பகுதிகளையும் மற்ற பகுதிகளுக்கு பணியாளர்கள் யாரும் செல்லாத வகையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளையும் பார்வையிட்டனர். உற்பத்தியாகும் ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள் செல்லும் தனியான பாதை குறித்தும் ஆய்வு நடத்தினர். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சையில் திமுக பிரமுகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இரவோடு இரவாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தஞ்சை அண்ணா சாலையில் உரிய ஆவணம் இல்லாமல் வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மோகன் 200 ரூபாய் அபராதம் கட்டுமாறு கூறியுள்ளார். உடனே சரக்கு வாகன ஓட்டுநர் தஞ்சை நகர திமுக துணைச் செயலாளர் நீலகண்டனுக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்த நீலகண்டன் பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை மிரட்டி வாகனத்தை விடுவிக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது. அப்போது உதவி ஆய்வாளர் மோகன், இதற்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரும் நீங்கள் எனது தெருவில் 2 மாதமாக தண்ணீர் வரவில்லை, அதை சரி செய்ய வரவில்லையே என கேட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் மோகன் இரவோடு இரவாக ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மராத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும் 69% இடஒதுக்கீட்டை மாநில அரசு பாதுகாக்கும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர் ரகுபதியுடன் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரமும் பங்கேற்றார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரகுபதி 69% இடஒதுக்கீட்டை காப்பது குறித்து தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். நம்முடைய 69% இடஒதுக்கீட்டுக்காக நம்முடைய சட்டம் இயற்றப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அதற்கு உரிய அங்கீகாரம் பெறப்பட்டு 9வது ஷெட்யூலிலே அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே எப்படி அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வெற்றிகரமாக நடத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோன்று 7 விடுதலை தொடர்பாக அடுத்த கட்டமாக ஆலோசனை நடத்தி உரிய முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுப்பார் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
நகைச்சுவை நடிகர் நெல்லை சிவா மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 69. திரைப்படங்களில் நெல்லை மொழிநடையில் பேசி ரசிகர்கள் மத்தியில் புகழ்பெற்ற நெல்லை சிவா 1952ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர். வடிவேலுவுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகளின் மூலம் புகழ்பெற்ற நெல்லை சிவா கிணற்றை காணல என்ற நகைச்சுவை காட்சியில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். 1985ஆம் ஆண்டு வெளிவந்த ஆண் பாவம் திரைப்படத்தில் நடிகராக தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கிய நெல்லை சிவா 500 படங்களுக்கு மேல் துணை நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் நடித்துள்ளார். வடிவேலுவுடன் இணைந்து நடித்த பின்னர் அதிகம் புகழ்பெற தொடங்கிய நெல்லை சிவாவின் மகாபிரபு, வெற்றி கொடிகட்டு, கண்ணும் கண்ணும் ஆகிய திரைப்படங்கள் கவனிக்கும்படியான பெரிய படங்களாக அமைந்தன. திருமணம் செய்து கொள்ளாமல் நடிகராக மட்டுமே தனது வாழ்க்கையை நடத்தி வந்த நெல்லை சிவாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மாரடைப்பு காரணமாக உயிர் பிரிந்தது. அவரது சொந்த ஊரான பனக்குடியில் புதன்கிழமை மதியம் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதலால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இருதரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. புனித நகரமாக கருதப்படும் ஜெருசலேமுக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்களும் உரிமை கொண்டாடி வருகிறார்கள். இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த நகரத்தில் அல் அக்ஸா மசூதி சுற்றுப்பகுதியை பயன்படுத்த விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு பாலஸ்தீனியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தை அடக்க வந்த இஸ்ரேலிய காவலர்களுக்கும் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதில் சுமார் 700 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தார்கள். Between the authorities and the Palestinians continued through the course of the day. அதனை கண்டித்த பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் காசா பகுதியில் இருந்து ஜெருசலேம் நோக்கி 7 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. அதில் கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் சிலர் காயமடைந்தனர். அதனை கண்டித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாலஸ்தீன பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தார். לא נסבול פגיעה בשטחנו, בבירתנו, באזרחינו ובחיילינו. מי שתוקף אותנו ישלם מחיר כבד. அதனைத் தொடர்ந்து காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீன ஆயுத குழுக்களை நோக்கி ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் வீசியது. அதில் பல இடங்கள் தகர்க்கப்பட்டன. இந்த தாக்குதலில் 9 குழந்தைகள் உட்பட 20 பேர் வரை கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் ஹமாஸ் ஆயுத குழுவினரும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ஏவுகணைகள் மூலம் விடிய விடிய தாக்குதலை தொடர்ந்தனர். அதே நேரம் ஜெருசலேமில் டெம்பிள் மவுண்ட் பகுதியில் பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் இஸ்ரேலிய போலீசார் இடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. வானவேடிக்கை மூலமாக அங்கிருந்த மரம் ஒன்றுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தார்கள். கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போராட்டக்காரர்களை விரட்டிய இஸ்ரேலிய போலீசார் கையெறி குண்டுகளையும் வீசினர். இருதரப்பினரும் அமைதியை கடைபிடிக்குமாறு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வேண்டுகோள் விடுத்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 30,000 நெருங்கியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 298 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா 2வது அலை காரணமாக தமிழகத்தில் தொற்று உறுதி செய்யப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இதன்படி ஒரே நாளில் 29,272 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 14,38,000 அதிகரித்துள்ளது.
அதே நேரம் ஒரே நாளில் 19,182 பேர் பூரண நலம் பெற்று வீடு திரும்பினர். ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 12,60,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு சென்னையில் 92 பேர் உட்பட ஒரே நாளில் 298 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் இணை நோய் இல்லாத 78 பேரும் அடங்குவர். தற்போது மாநிலம் முழுவதும் 1,62,000 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவில் தொடர்ந்து சென்னையில் அதிக அளவில் தொற்று பரவல் இருந்து வருகிறது. ஒரே நாளில் 7,466 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவையில் 2,650 பேருக்கும், செங்கல்பட்டில் 2,419 பேருக்கும் தொற்று பரவியுள்ளது. திருவள்ளூரில் 1,204 பேரும், மதுரையில் 1,024 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் 995 பேருக்கும், திருநெல்வேலியில் 768 பேருக்கும், தூத்துக்குடியில் 628 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் ஆட்டோவில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தி ஆம்புலன்ஸ் சேவை செய்யும் சமூக அறக்கட்டளைக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தொற்றாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ உதவி கிடைப்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பலரும் உயிரிழந்தும் வருகின்றனர். இந்த நிலையில் வடசென்னையை சேர்ந்த கடமை எனும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் ஆட்டோவில் ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்தி மூச்சு திணறலால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களை தொடர்பு கொள்ள 2 செல்போன் எண்களை அறிவித்துள்ள இந்த அமைப்பு இதில் வரும் அழைப்புகளை ஏற்று உடனடியாக சிகிச்சை தேவைப்படுவோருக்கு முன்னுரிமை அளித்து உதவி வருகிறது. பொறியியல் பட்டப்படிப்பை முடித்துள்ள வசந்தகுமார் என்பவர் இந்த பணிகளை முன்னின்று செய்து வருகிறார். ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கு, சுவாசிக்க முடியாதவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா அவங்க பொழைச்சிப்பாங்க அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான். மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் மெடிக்கலாக உள்ளெல்லாம் போய் எதுவும் பண்ணுறதில்ல. கண்டிஷன் பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் எவ்வளோ பல்ஸ் ரேட் சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருக்காங்க. இல்லைனா எங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்ப்போம். அவர் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது, அவர் வயசு என்னென்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த ஆக்சிஜன் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் இருக்கும். இந்த ஆக்சிஜன் மீட்டரில் ரெகுலேட்டரில் செட் பண்ணுவோம். தற்போது வரை இந்த அறக்கட்டளை சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பொருத்தப்பட்ட 2 ஆட்டோக்கள் இந்த சேவையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கொரோனா முன்னெச்சரிக்கையாக ஓட்டுநர்கள் PPE கிட், மாஸ்க், கையுறை ஆகியவற்றை அணிவதோடு ஒவ்வொரு பயணியை இறக்கிவிட்ட பிறகும் ஆட்டோவில் கிருமிநாசினி தெளித்தும் சுத்தம் செய்கின்றனர். தற்போது வரை இந்த ஆட்டோக்கள் மூலம் 100க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். வட இந்தியாவில் நிலவும் மோசமான சூழல் சென்னையில் ஏற்படக்கூடாது எனும் நோக்கில் இந்த சேவையை தொடங்கியதாக கடமை அறக்கட்டளையின் பொருளாளர் சத்யராஜ் தெரிவிக்கிறார். ஆம்புலன்ஸ் எல்லா டைமுக்கு வந்தாலும் அங்கே போகிற இடத்துல அவங்களுக்கும் லேட் இருக்குது. அதனால் டிலே ஆகும்போது மக்கள் மனசில் ஒரு பயம் இருக்குது. அவங்க ஆம்புலன்ஸை எப்போ தேடுவாங்கன்னா அவங்களுக்கு பல்ஸ் கம்மியானதுக்கப்புறம் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னும் போது தான் அந்த பயத்தில் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அப்போ போயிட்டு உடனே நாங்கள் அவங்கள வீட்டில் போயிட்டு அணுகி அவங்களுக்கு ஆக்சிஜன் வைக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுடைய பல்ஸ் அதிகமாக வந்துடுச்சுன்னா ஓரளவு பெட்டராக ஃபீல் பண்ணி கொஞ்சம் தைரியம் ஆகிடுறாங்க. அந்த தைரியத்து மூலியமாகவே அவங்களை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துருக்கு. அறக்கட்டளையை சேர்ந்தவர்களே அந்தந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு முன்னதாகவே சென்று ஆட்டோவில் ஏறுபவர்களுக்கு படுக்கை வசதி கிடைப்பதையும் உறுதி செய்கின்றனர். சிகிச்சைக்கான ஆக்சிஜன் கிடைப்பது என்பது பெரும் சவாலாக மாறியுள்ள சூழ்நிலையில் ஆட்டோவையே ஆம்புலன்ஸாக மாற்றி தன்னலமின்றி இவர்கள் சேவையாற்றி வருகின்றனர். பாட்ஷா திரைப்படத்தில் ஆட்டோக்காரன் என்பவர் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் என ரஜினி பாடியிருப்பார். ஆனால் இவர்கள் புதியதாக 5வது ரூட்டையே கண்டுபிடித்து ஆட்டோக்கள் மூலம் மனித உயிர்களை காப்பாற்றி வருவதற்கு பெரும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவொற்றியூரிலிருந்து செய்தியாளர் அசோக். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. வைரஸ்